ஹாய் நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஞான செல்வம் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வாரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நம்ம சேனல் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இப்ப நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் ஞான செல்வம் எழுதிய காட்சி பிழை. இது காட்சி பிழையோட முதல் பாகம். சொல்ல போறது சக்தி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கருத்து பெட்டிலையும் தெரிவிச்சிடுங்க. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதையை பத்தின ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாமா? கதையோட பேரு காட்சி பிழை. காட்சி பிழைனா நம்ம பார்வைக்கு தெரியுற ஒரு காட்சி சில இடத்துல பிழையா மாறலாம். அதுக்காக அந்த காட்சி மொத்தமும் பிழைதான்றத நம்மளால சொல்ல முடியாது. உதாரணத்தோட சொல்லணும்னா, நம்ம பக்கத்துல இருந்து 6 தெரியுற ஒரு எண் எதிர்பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 9 தெரியலாம். அதுக்காக அது 6 தான் வாதிடவும் முடியாது, 9 ஒத்துக்கவும் முடியாது. அது நம்மளுடைய இயல்பு. அதே மாதிரிதான் நம்ம கண்ணுக்கு தெரியற காட்சி சரியாதான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதே மாதிரி அந்த காட்சி தப்பாதான் இருக்கணுங்கிற எந்த ஒரு அனுமானமும் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கதையில ரொம்ப இயல்பா நிறைய யதார்த்தத்தோட ஆனா கொஞ்சம் அதிக அழுத்தமா நம்ம எழுத்தாளர் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்வைக்கு தெரியற ஒரு பிழைனால நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படிலாம் மாறுதுன்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுக்கு மேல பேசி ரொம்ப அறுக்க விரும்பல. கதைக்குள்ள போயிடலாமா? கதையோட பேரு மறுபடியும் சொல்றேன், காட்சி பிழை. பார்த்துடலாம். காட்சி பிழை பாகம் 1. பிழை 1. அவன் உதட்டோடு பதிந்து போன தன் உதட்டை எடுக்க மனமின்றி ஒரு முறை கூட அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு மெல்ல மெல்ல அவளின் உதட்டிலிருந்து தன் உதட்டை பிரித்த சுகந்தனை விழிவிரிய பார்த்து அதிர்வோடு நின்றிருந்தாள் நேரியா. அவளின் படபடக்கும் விழிகளும் நொடியில் உற்பத்தியான வியர்வை துளிகளுமே இது எதிர்பாராத நேரம், எதிர்பாரா இடத்தில் கிடைத்த முதல் முத்தம் என சொல்ல, அவளின் படபடக்கும் விழியையும் பிரிந்து வாய்ப்பிழந்து நின்ற அவளின் தோற்றத்தையும் பார்த்து வாய்விட்டு சுகந்தன் சிரிக்க, நாணி கோணி சிலிர்த்து போய் தலைகுனிந்து நின்றிருந்தாள் பெண்ணவள். இளமை முட்டுவிடும் பருவம், அரும்பு மீசை அள்ளி வளர துடிக்கும் ஆண் பருவம், காதல் முட்டவிழ்ந்து கண்ணியின் கடைக்கண் பார்வையில் மொத்தமாய் சரணடைந்திருந்தான் சுகந்தன். மலைப்பிரதேச சில சில காற்றும் சில்லென்று மலைச்சாரலும் நெருக்கத்தில் அவனுமாக பெண்மை விழித்து அவளை சிலிர்ப்படைய செய்ய, காந்தக்கண் பார்வையை அவன் மேலே செலுத்தி பொங்கும் சிரிப்பை உதட்டில் மறைத்தவாறு நின்றிருந்தாள் நேரியா. உடலோடு ஒட்டி நின்ற அவன் உடல் கொடுத்த ஸ்பரிசத்தில் தன்னை தொலைத்து நின்றவள் சட்டென விலகிக் கொள்ள, அவன் மென்கரத்தால் அவள் இடையை வளைத்தவன் மறு